ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ஃபாரின் வியூவர்ஸ் வந்து எப்படி கெட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு மியூசிக் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம நோ ஃபேஸ் நோ வாய்ஸ் கொடுக்குற சேனலுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு 4 டிப்ஸும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து நிறைய சம்பாதிக்கணும் யூடியூப்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபாரின் வியூஸ் வந்து வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ மறக்காம வந்துட்டு பாருங்கள். ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோட மிடிலையும் கடைசியும் வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள். உங்களோட சேனல் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் வந்து ஒரு ஃபாரின் வியூவர்ஸ் வந்து வர வைக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த இதுக்கு தான் கொடுப்பேன். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட் கேம்பெயின்ஸ். கூகுள் ஆட்வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரியான ஆடியன்ஸ் கிட்ட போய் என்னோட வீடியோ வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத வந்து நம்மளே வந்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி வந்து டிசைட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபாரின் வியூஸ் வந்து ஈஸியாக வந்து கொண்டு வரலாம். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 700 ரூபா வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். 500 to 700 வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட சேனல் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களால் ஃபாரின் வியூஸ் வந்து சீக்கிரமாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ ரெண்டாவது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோட லொகேஷன் செட் பண்ணுறது. அதான் நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, தமிழ்நாடு, இந்தியா, இல்லை அப்படின்னா திருச்சிராப்பள்ளி, சேலம், இந்த மாதிரி வந்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா USA, UK, கனடா, ஸோ என்னென்ன ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வியூஸ் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தவறாக வந்து புரிஞ்சுக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு தமிழ்நாடு கொடுத்தோம்னா தமிழ்நாடு உள்ள பீப்புள்ஸ் மட்டும் தான் எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு வந்துட்டு கிடையாது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு ஷோ ஆகும். யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னாலே அது எல்லாருக்கும் வந்துட்டு வேல்யூஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எதுக்காக இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ஃபில்டர் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தமிழ்நாட்டில் உள்ள வீடியோஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீடியோ வந்துட்டு சர்ச்சில் 10 ரேங்க்கில் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்படி வந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்துட்டு வியூவர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. நீங்கள் லொக்கேஷனில் அந்த USA, UK, கனடா இந்த மாதிரி வந்துட்டு கொடுக்கும்போது ஸோ அவங்க வந்துட்டு தேடும்போது UKல உள்ள வீடியோஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு தேடும்போது உங்கள் வீடியோவும் சஜஸ்ட் ஆகும். ஓகேங்களா. ஆனால் நீங்கள் வீடியோ வந்துட்டு போடுறது தமிழ்நாட்டில் தான், இந்தியாவில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த USA, UK அப்படின்னு போடும்போது அவங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது உங்கள் வீடியோ ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சேனல் வந்து கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸ் வந்துருக்கு. போனஸ் டிப்ஸ் என்ன அப்படிங்கிற சொல்லிடுறேன். உங்களோட சேனல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா அடிக்கடி வந்துட்டு நீங்கள் ப்ரீமியர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ப்ரீமியர் வந்து நீங்கள் போடுறதுனால உங்களோட சேனல் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வேகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரலாம். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணுறது. அதாவது நம்ம சப்டைட்டில்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கிலீஷ் வியூவர்ஸ் வந்து சீக்கிரமாக நம்மளோட லாங்குவேஜஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து வீடியோஸ் வந்து பார்த்தாங்க அப்படின்னா அதிகமாக வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபாரின் வியூவர்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வரதுக்கு அந்த சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஒரு மோடை வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்து புரியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு வீடியோக்கில் என்ன பேசுகிறீங்களோ அதை வந்துட்டு தனியாக நீங்கள் ஒரு ஓன் சப்டைட்டில்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் வீடியோக்கில் கொடுக்குறது மூலமாக உங்களோட சேனலுக்கு ஃபாரின் வியூவர்ஸ் வந்து வேகமாக வரது சான்சஸ் இருக்குது. மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நாலாவது டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாரின் வியூவர்ஸ் நீங்கள் வர வைக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் அதாவது அந்த US குரூப்ஸு, US தமிழ் குரூப்ஸு, கனடா தமிழ் குரூப்ஸு, UK தமிழ் குரூப்ஸு, இந்த மாதிரி குரூப்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலுக்கு ஃபாரின் வியூவர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ உங்கள் வீடியோஸ் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமாவும் அதாவது அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஆட்ஸ் வந்துட்டு அங்கே உள்ள ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அப்படி ஷோ ஆகிற மூலமாக உங்களோட சேனலில் அதிக ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஸோ இதை வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட சேனலுக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொண்டு வரலாம், நல்ல ஒரு ஃபாரின் வியூவர்ஸ் வந்து கொண்டு வரலாம். மறக்காம வந்து ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த செகண்ட் போனஸ் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட சேனல் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா ஒரு 1000 வியூஸ் 2000 வியூஸ் போயிருக்கும். உங்களோட தம்ப்நெயில்ல போயிட்டு இந்த வீடியோ வந்துட்டு 1000+ வியூஸ், 2000+ வியூஸ், 5000+ வியூஸ் அப்படின்னு போடும்போது நிறைய பேர் இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா எந்த வீடியோக்கு வியூஸ் வந்து அதிகமாக இருக்கோ ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணுறது மூலமாக உங்களோட சேனலில் இன்னும் கூட உங்களோட சேனல் வியூவர்ஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். 4 டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி உங்கள் நம்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.